அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு அதிமுக விஜயபாஸ்கர்கள், வேலுமணிகள், சி.வி. சண்முகம் போல ஒரு 4-5 பேரு புருஷங்கிட்டையும் வாழ வராம அரசங்கிட்டையும் இடம் கிடைக்காம அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. இதை நம்பிட்டு டெல்லியில இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான் இன்னைக்கு சி.வி. சண்முகத்துக்கு இருக்கு. இந்த பதவி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இந்த வேலுமணி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டு தொண்டாமுத்தூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சோறு போடுறப்பாங்க. அதிமுகவுல சோறு இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எனக்கு தேர்தலில் வேலை செஞ்சதுக்கு நன்றி செலுத்தத்துக்கு சோத்தை போட்டு அவங்களெல்லாம் அடைச்சி வச்சு அங்க வீரவசனம் பேசியிருக்காரு. இன்னைக்கு மயிலத்துல சி.வி. சண்முகம் நன்றி சொல்ல போனது. அங்க போக சொல்ல ஒரு ஊருக்கு 4 பேர் 5 பேர் கூட வரல. வந்தவங்க எல்லாம் நீ இந்த கட்சிக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு அவர் மூஞ்சில காரி துப்பாத குறையா விரட்டி விட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த துரோகிகள் இந்த கட்சியை கெடுத்து பண்ணையார் அரசியல் நடத்திட்டு இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த கட்சியை விட்டு ஒழிஞ்சு போனது அங்க இருக்கிற தொண்டர்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. என்னை ஏத்துக்குங்க சொல்லி கேட்டு 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் இன்னைக்கு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி காப்பாற்றினாங்க. உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸின் தமிழ்நாடு. இன்றைய காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்க தொடர்ந்து வெளியிடுகின்ற வீடியோக்களும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இன்னைக்கு அதிமுகவில் விஜயபாஸ்கர்கள், வேலுமணிகள், சி.வி. சண்முகம் போல ஒரு 4-5 பேரு இன்னைக்கு புருஷங்கிட்டையும் வாழ வராம அரசங்கிட்டையும் இடம் கிடைக்காம அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டின புருஷனை, தன்னை இந்த நிலைக்கு உயர்த்தி வச்ச கணவனை அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னொருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவரு அரசன் ஆயிருக்காரு, அதனால அவர் கூப்பிடுறாரு, அங்க போயிடுறேன்னு போனவங்க அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாத்தையும் அவங்க பறிச்சுட்டு நடுத்தரவுல விட்டுருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து வந்து புருஷங்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் தெரியாத போயிட்டேன், என் சட்டமன்ற உறுப்பினர்லாம் காணாம போயிடும், பறிச்சிட சொல்லி நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அந்த கடிதத்தெல்லாம் நீங்க திரும்ப பெற்றுங்க, நாங்க சட்டமன்ற உறுப்பினரா தொடரணும்னா நாங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, அதனால என்னை ஏத்துக்குங்கன்னு சொல்லி கேட்டு 21 பேரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து மறுபடியும் அரசனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால என்னை ஏத்துக்குங்கன்னு கேட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டு 21 பேர் இன்னைக்கு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி காப்பாத்தினாங்க. சரி, அதுக்கப்புறம் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்டாங்களே, மன்னிச்சு சரி ஏதோ ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லி கட்சியில விட்டு, சரி ஏதோ அவங்க துரோகம் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் ஏதோ ஆசையில ஆர்வத்துல பதவி மோகத்துல செஞ்சிட்டாங்க,
அப்படின்ற பெருந்தன்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த துரோகிகளை மன்னித்து சேர்த்து மறுபடியும் அவங்க தகுதிக்கு மீறிய பதவிகளை கொடுத்து அவங்கள அதிமுகவில் தொண்டர்கள் ஏற்றுக்கல என்றாலும் அவர்கள் கடந்த காலத்துல இந்த கட்சியில இருந்தாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு அதுவே இந்த துரோகிகளுக்கு, இந்த கண்காணிகளுக்கு, வேலி தாண்டிய வெள்ளாடுகளுக்கு, பதவிக்காக எதையும் காட்டி கொடுக்கின்ற கூட்டி கொடுக்கின்ற ஈன பிறவிகளுக்கு ஒரு பெரிய சாதனையா தெரியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்னவோ ஏமாறி போலவோ, இவங்க என்னவோ பெரிய ஜாம்பவான்கள் போலவும் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்ன இந்த வேலுமணி கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டு தொண்டாமுத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சோறு போடுற வாங்க, அதிமுகவுல சோறு இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எனக்கு தேர்தலில் வேலை செஞ்சதுக்கு நன்றி செலுத்தத்துக்கு சோத்தை போட்டு அவங்களெல்லாம் அடைச்சி வச்சு அங்க வீரவசனம் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காருன்றதை நீங்களே பாருங்க. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னை அதிக வாக்கு வித்தியாசத்திலே தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற செய்த மக்களுக்கு முழுமையாக நன்றி தெரிவித்து, எனக்காக இரவு பகலாக பணியாற்றிய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், ஆகவே நன்றி சொல்லி முடிச்சு போயிட்டோம். ஆகவே இன்னைக்கு அவங்க கூட எல்லாம் இருந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி முடிச்சு அவங்க கூட எல்லாம் உணவருந்திட்டு போலான்னு சொல்லி நாங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன சொல்றாரு இதுல நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுல என்னுடன் எனக்கு பதவி தந்திருக்காரு எடப்பாடியார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மறுபடியும் கட்சியில என்னை சேர்த்து மன்னிச்சு என் பாவத்தெல்லாம் தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு எனக்கு துணை பொதுச் செயலாளர்ன்ற ஒரு பதவி கொடுத்திருக்காரு. நான் பதவி வேணான்னு சொல்லல, எனக்கு பதவி கிடைச்சிருக்கு. ஆனா என்ன நம்பி வந்த 30 மாவட்ட செயலாளர்களுக்கு பதவி இல்லையே. நான் மட்டும் பதவி வாங்கின்னு போனா அவங்க செருப்பு வச்சு என்ன தேடுறாங்க. நீ எங்களை கொண்டு போய் நடுத்தூர்ல விட்டுட்டு எங்களை பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எடுத்து போய் ரோட்ல விட்டுட்டு இருந்த பதவியை பறிச்சுட்டு நீ போய் பதவி வாங்கிக்கணும் சொகுசா உட்காந்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன மடையனான்னு கேக்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அவங்க அந்த 30 பேருக்கு நீங்க பதவி கொடுக்கணும் அப்படின்ற கொடுக்காம நான் எப்படி பதவி ஏத்துக்கிட்டு ரோட்ல நடமாடினா அவங்க செருப்பு வச்சு தேடுறாங்களேன்னு சொல்லி வேலுமணி பேசியிருக்காப்புல. இது உண்மைதானே? இந்த 30 பேரை தவறான வழிகாட்டி இந்த கட்சிக்கு துரோகம் செய்தது வேலுமணின்னு அவரே ஒத்துக்கிறார், ஒப்புதல் வாக்குமூலம். நீ அவங்கள கூட்டிட்டு போலன்னா அவங்க ஏன் உங்ககிட்ட கேக்குறாங்க? ஆக நீ தவைக்காவோட சேர்த்து உன்னை அமைச்சர் ஆக்கிற, வாரிய தலைவர் ஆக்கிற, 5 வருஷம் கவலை இல்லாம கொள்ளடிக்கலாம். என்ன போலயே கொள்ளடிச்சு நீங்களும் கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். எனக்கு அந்த வித்தெல்லாம் தெரியும், எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாம். அதனால நீங்கெல்லாம் வாங்க, உங்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன்ட்டு கூட்டிட்டு போனேன். அங்க உன்னையும் சேர்க்கல, அவங்களையும் சேர்க்கல, அதை மீறி சேர்க்கலான்னு நினைச்சேன். கடைசியில எம்எல்ஏ பதவியை காணாம போன உடனே அங்கிருந்து அபவுட்ட நடிச்சு அப்படியே எடப்பாடியார் கிட்ட அந்த என்ஜான் உடம்பையும் குறுக்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கடிதம் கொடுத்து எல்லாம் சேர்ந்தீங்க. இப்போ அதுக்கு உங்களை நீக்கினதுக்கு பிறகு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா ஊர்லயும் சிவி சண்முகத்தை நீக்கினதுக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் பசுபதி அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இன்னைக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் விழுப்புரம் மாவட்டம் எழுச்சியோடு இருக்கு. அதனுடைய விளைவு
இன்னைக்கு மயிலத்துல சிவி சண்முகம் நன்றி சொன்ன போனது. அங்க போக சொல்ல ஒரு ஊருக்கு 4 பேர் 5 பேர் கூட வரல. வந்தவங்க எல்லாம் நீ இந்த கட்சிக்கு துரோகம் பண்றிய அப்படின்னு அவர் மூஞ்சில காரி துப்பாத குறையா விரட்டி விட்டாங்க. ஒரு சிலர் இந்த தொகுதியில இந்த சாலை சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொன்னாங்க. அதை தவிர வர யாரும் அவருக்கு பெருசா வரவேற்பு தரல. இவர் பார்த்தாரு, நம்ம அவசரப்பட்டு வாய விட்டுட்டோம், நம்ம வாயில வந்ததெல்லாம் உளர்னா நம்மளை பார்த்து எல்லாம் அலறுவாங்கன்னு நினைச்சிட்டு இவர் எதையோ பேசி கடைசியில இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி விஜய் நம்மளை பாராட்டுவாரு, ஜோசப் விஜய் நம்மளை மறுபடியும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் சட்ட அமைச்சராகவும் ஆக்கி அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டு இவர் பேசினாரு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு இதை நம்பிட்டு டெல்லியில இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான் இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு இருக்கு. இந்த பதவி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட நான் செஞ்சது தவறு, நான் ஓட்டு போட்டது தப்பு, இனிமே இந்த தாவேக்காவை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி கடிதம் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினரா இன்னைக்கு தொடர்ந்து அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இதுதான் சிவி சண்முகத்தினுடைய நிலைமை. இப்படிப்பட்ட சிவி சண்முகம் மயிலம் தொகுதியில போய் முன்னோட்டம் பார்த்தாரு. என்ன சொன்னாரு? நான் போய் தொகுதி மக்களை கேட்டு முடிவெடுப்பேன்னாரு. போனாரு, நன்றி சொல்ல போனாரு. போய் ஏன் முடிவெடுக்க முடியல? அங்க நிலவர கலவரமா இருக்கு. நீ சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் தேர்தலில் நின்னா டெபாசிட் வாங்க மாட்டேன்ற நிலைமை மயிலத்துல. அது அதிமுக கோட்டை. அதிமுக கோட்டை ரெட்டைகளை நின்றதுனால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர அதிமுகவினுடைய ஆதரவோடு அங்க நின்னாதான் ஓட்டு போடுவாங்க. அதை விட்டுட்டு நீ போய் நான் பெரிய வீர சூரன் அப்படின்னு சொல்லி இவரு எதையாவது நினைச்சு பேசிட்டு அங்க போனா அங்க வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால இப்போ அவரால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் இழந்துட்டா அவருடைய நிலை கவலைக்கிடம் ஆயிடும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்க சொல்லியே ஜோசப் விஜய் கட்சியில இவரை சீண்டல, மதிக்கல. ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே இவருடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு. 144 ஓட்டு வாங்கி அவங்க 6 மாசத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட வராது. அதனால அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல தொங்குற சிவி சண்முகம் இன்னைக்கு எதையும் செய்ய முடியாத கையேறு நிலையில இருக்கிறாரு. ஏன்னா அதிமுகவிலிருந்து போட்டியிட்டாதான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா இங்க விசில்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காப்பாற்றணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர்கிட்ட பழைய நிலையை இவங்க பெறணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளரா இவர் இருந்தாதான் 4 பேர் இவரை பார்ப்பாங்க. இல்லைன்னா இவர் தனிமரமா தான் இருக்க முடியும். இவரும் அவர் குடும்பத்தை சார்ந்த ஒரு 4-5 பேரை தவிர வேற யாரும் அவர் கூட வரமாட்டாங்க. இவரை நம்பி பதவியில இருந்த ஒரு சிலர் இன்னும் அவர் விட்டுட்டு போகாம சரி இவர் திருந்துவார்ன்றதுக்காக ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்கள தவிர வேற யாரும் இவரோட எந்த தொடர்பும் வச்சுக்கல. இன்னைக்கு அவருடைய மயிலம் தொகுதியிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பசுபதி மிக எழுச்சியோடு கூட்டங்களை நடத்தி இன்னைக்கு கட்சியை கம்பீரமா தூக்கி நிறுத்திட்டாரு. இப்போ இவருடைய பிரச்சனை என்னன்னா மறுபடியும் எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு சட்டமன்றத்துல போகாம இவர் வாழ முடியாது. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பதவி இருக்கணும். பதவி இல்லைன்னா சிவி சண்முகம் அவர் பேசுற பேச்சுக்கு அவரை தேடி ஒருத்தரும் வரமாட்டாங்க, இவரும் வெளியே தெரிய மாட்டாரு. அப்போ இந்த பதவி தொடரணும்னா அதிமுகவில் இருந்தாதான் எம்எல்ஏவா இருக்க முடியும். இவர் தாவேக்காவுக்கு ராஜினாமா செஞ்சுட்டு போனா
அங்க மறுபடியும் இவருக்கு சீட்டு கொடுக்குறாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. அப்படி சீட்டு கொடுத்தாலும் இவரால் வெற்றி பெற முடியாதுன்றதுதான் உண்மை நிலைமை. இன்னும் சொல்ல போனா தாவேக்காவில் அங்க யாருனாலும் வெற்றி பெற முடியாதுன்றது மயிலத்தினுடைய கள நிலவரம். இப்ப இவர் என்ன பண்றாரு, இங்க இருந்துகிட்டு கலகம் பண்றாரு. எதையாவது பேசி எனக்கு ராகேஷ் இருக்கிறாரு, எனக்கு அவர் இருக்கிறாரு, அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்னு ஒரு கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன கழகத்துல குழப்பம் பண்றாருன்னு கட்சி விட்டு நீக்குங்க. நான் தான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்றேன்ல, என்னையா இன்னும் கட்சியில வச்சிருக்கீங்க, கட்சி விட்டு நீக்குங்கன்ற. இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகமோ அல்லது அந்த ராகேஷோ இல்ல அவர் கூட இருக்கிற வேலுமணியோ சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அவங்க தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும். சட்டப்படி அவர்கள் கட்சி சார்பற்ற உறுப்பினர் என்று அறிவிக்கப்பட்டால் அவர்கள் அமைச்சரவையில போய் சேர்றதோ எது செஞ்சாலும் அது கட்சி கட்டுப்படுத்த முடியாது. கட்சி கொறடா உத்தரவுக்கு அவங்க கட்டுப்பட மாட்டாங்க. அதனால இவங்க எம்எல்ஏ பதவியும் காப்பாத்திக்கணும், தாவேக்காவுக்கு அடகு போகணும். அதுக்கு என்ன வழின்னா இந்த கட்சியில குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி வெறுத்து போய் இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அதை நோக்கி அவங்க இந்த சில்லுண்டி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இததான் இன்னைக்கு புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. விராலிமலை தொகுதி மக்கள் இன்னும் ஏமாறுவாங்க, நம்ம கிட்ட இருக்க கொள்ள பணத்தை வச்சுக்கிட்டு கோடி கோடியா இருக்கு, அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம பண்ணையில வேலை செய்யறவங்க, நம்முடைய அந்த கனிம வள கொள்ளையில அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சு எப்படியாவது பணத்தை கொடுத்து வெற்றி பெறலான்ற ஒரு நம்பிக்கை குட்கா விஜயபாஸ்கருக்கு இருக்கிறதுனால அவர் தைரியமா ராஜினாமா பண்ணிட்டார். அந்த நம்பிக்கை சி.வி. சண்முகத்துக்கு இல்லாதனால இவர் பண்ண முடியல. இப்போ இவங்க வேலுமணியினுடைய பிரச்சனை என்னன்னா, வேலுமணியினுடைய பிரச்சனை அதுதான். என்னன்னா, உன்னை நம்பி நாங்க வந்தோம். சி.வி. சண்முகம் பாவம் சும்மா இருந்தவரை வேலுமணியை நம்பி பேசினாரு. வேலுமணி தைரியத்துல அவர் எல்லாம் பேசினாரு. நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டேன், நீங்க கவலையப்படாதீங்க, எல்லாருக்கும் அமைச்சர் பதவி, மீதி பேருக்கெல்லாம் மாவட்ட செயலாளராக வந்தவங்களுக்கு எல்லாம் வாரிய தலைவர் பதவி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வேலுமணி சொன்னதுனால அவங்க செஞ்சாங்க. இப்போ எல்லாம் நடுத்தரோடு நிக்கிறாங்க. இவங்களை எல்லாம் சாமர்த்தியமா காயநகர்த்தி ஜோசப் விஜய் இந்த ஆதவர்ஜனா போன்ற செங்கோட்டையன் போன்ற அல்லக்கைகளை விட்டு பேச வச்சு இவங்களுக்கு நம்பிக்கை, தவறான நம்பிக்கையை கொடுத்து இவங்களை எல்லாம் நம்ப வச்சு அவர் ஜோசப் விஜய் ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பில் கவர்னர் சொன்னார்ல 3 நாளுக்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெறணும்னா அதை நிறைவேற்றத்துக்கு 144 ஓட்டு வாங்குறதுக்காக இவங்களை நடுத்தரில் விட்டாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. இதுல இந்த கழகங்கள் எதுக்கு வருதுன்னா இதுக்குதான் வருது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை தேடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட இருந்த பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க, 30 பேர் மாவட்ட செயலாளர் பதவியும் மறுபடியும் கொடுத்தாதான் நான் ஏத்துப்பேன், இல்லைன்னா என் பதவி எனக்கு வேண்டாம். வேண்டாம்னு சொல்லல, நான் எப்படி ஏத்துக்கிறது, என்ன அவங்க செருப்பா வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, அடிப்பாங்களே, நெய் மட்டும் பதவி வாங்கிட்டு எங்களை நடுத்தர விட்டு கேட்பாங்களேன்னு பயப்படுறாரு வேலுமணி. என்னை நம்பி வந்தவனுக்கு விட்டு போட்டு நான் பதவி வாங்குறது தயாரா இல்லை. என் கூட 30 மாவட்டத்தில் வந்திருக்கிறான், 30 மாவட்டத்தில் பதவி கொடுக்கல, நான் மட்டும் குறைந்த பதவி ஏற்றுக்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? எப்படி ஏற்க முடியும்? என்னை நம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அவெல்லாம் கஷ்டப்பட்டவங்க. இப்ப வீரமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் இந்த மாவட்டத்தினுடைய ஜாம்பவானுங்க கட்சி வளர்த்தவங்க செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்கல. நான் வந்து இதுல இவர் என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் கட்சி வளர்த்தாங்களாம். என்ன கட்சி வளர்த்தாங்க? யாரு? எம்.ஆர். விஜயபாஸ்கர்.
எம்.ஆர். விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் ஆனதுல இருந்து அந்த மாவட்டத்துல எம்.ஆர். விஜயபாஸ்கர் யார்? தாந்தோணி ஒன்றிய செயலாளரா இருந்தாரு. அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது இவர் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும் போது, மாவட்ட செயலாளர் இருக்கும் போது இவர் தாந்தோணி ஒன்றிய செயலாளர். அதுக்கு பிறகு இவரை செந்தில் பாலாஜி மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுறார். அதுக்கு பிறகு அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல தற்காலிக மாவட்ட பொறுப்பாளரா பாப்பா சுந்தரத்தை போடுறாங்க. குளித்தலையை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அவைத்தலைவராக இருந்த பாப்பா சுந்தரத்தை போடுறாங்க. அப்போ ஒரு செந்தில் பாலாஜி அவர் புரட்சி தலைவி அம்மாவின் நிழலாக இருந்த அந்த குடும்பத்தோட ஏற்பட்ட பிரச்சனையில செந்தில் பாலாஜிக்கு ஒரு பின்னடைவு. அப்போ செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து தூக்குறாங்க, மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கொண்டு வரணும்னு சொல்ல, அப்போ தங்கமணியினுடைய பரிந்துரையால் உள்ள நுழைஞ்சவர் தான் அன்றைக்கு இது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தம்பிதுரையினுடைய கண்ணசைவில் ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளராக இருந்த தாந்தோணி ஒன்றிய செயலாளர். அதில் கூட கரூர் தொகுதியில 10 ஊராட்சி என்னவோ தான் அதுல வருது. அந்த ஒன்றியத்தில இருந்து செயலாளர் இருந்த இவரை மாவட்ட செயலாளரை போட்டாங்க. மாவட்ட செயலாளரை போட்டதுக்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல்ல கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு சீட்டு தரல, விஜயபாஸ்கருக்கு சீட்டு தராங்க. செந்தில் பாலாஜி போய் அரவக்குறிச்சியில் நின்று அங்கிருந்து போட்டியிடுறாரு. இவரு கரூர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவையில இவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி, செந்தில் பாலாஜி கிட்ட இருந்த பதவியை இவர் கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி அதுக்குள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு நான் அதே அமைச்சரவை தொடர்ந்ததனால 4 ஆண்டு 2 மாசம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் இவரை அமைச்சராக்கி வச்சிருந்தாரு. 5 வருஷம் அமைச்சரா இருந்தார். ஆக இந்த 5 வருஷத்துல இவர் செஞ்ச சாதனை என்ன? இவர் ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர், எதைக்குமே ஒரு தகுதியற்ற மனிதர் எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவர் எதுக்கடு சுயநலம். அவர் அமைச்சரா இருக்க சொல்ல எல்லாருக்கும் தெரியும், போக்குவரத்து தொழிலாளர் 1000 பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் பேசுறதுக்கு அவர் வந்ததே இல்லை. இதுல வேற அண்ணா தொழிற்சங்க பேரவை பொதுச் செயலாளரா வேற எடப்பாடியார் அவரை நியமனம் பண்ணாரு. இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இவர் வாரத்துல 4 நாள் சென்னையில இருப்பாரு, மீதி நாள் கரூர்ல இருப்பார். கேட்டா செந்தில் பாலாஜி என்ன படுத்துறாரு வெளுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு அதிமுக வந்தவர் செந்தில் பாலாஜி. அதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கு அந்த நேரத்துல இவரை மந்திரி ஆக்கினாங்க. செந்தில் பாலாஜிக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா, அவரை விஜயபாஸ்கரை நீக்கிட்டு செந்தில் பாலாஜிய அமைச்சர் வேணும்னு அவர் கேட்டார். அதுதான் அவர் தினகரன் தலைமையை நோக்கி போறது. அது கூட அது ஒரு சமரசப்படுத்தி அதை செஞ்சு அவரையும், எனக்கு நல்லா தெரியும், தோப்பு வெங்கடாச்சலத்தையும் 2 பேரையும் பேசி கொண்டு மரியாதைக்குரிய சேலம் மாவட்ட கிழக்கு செயலாளர் சகோதரர் இளங்கோவன் அவர் அழைச்சிட்டு செயற்குழுல அதிருப்தி இருந்த நேரத்துல கூப்பிட்டு செயற்குழுல சேர்த்து அதிமுகவுல எடப்பாடியாரோட அணுக்கமா இருந்தாங்க. அன்னைக்கு இந்த விஜயபாஸ்கரை நீக்கிட்டு செந்தில் பாலாஜிய அமைச்சராக்கி இருந்தா கரூர் மாவட்டத்துல கட்சி உருப்படியா இருந்திருக்கும், கழக தொண்டர்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்காது, ஒரு அமைதியான ஒரு வளர்ச்சியான மாவட்டமா கரூர் இருந்திருக்கும். ஆனா இந்த
மண்குதிரை எம்ஆர் விஜயபாஸ்கரை நம்பி செந்தில் பாலாஜிய இவங்க புறக்கணிச்சதனுடைய விளைவு அவர் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிர்க்கணுன்றதுக்காகவே அவர் தினகரன் அணிக்கு போய் பதவியை இழந்து அதுக்கப்புறம் திமுகவுக்கு போய் அவர் அரசியல் ரீதியான எதிர்ப்பு என்பது அதிமுக மேல எதிர்ப்புன்றதை நான் ஏற்க மாட்டேன். அவருடைய எதிர்ப்பு என்பது இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் என்கின்ற ஒரு சுயநலவாதியின் பிடியில் அந்த மாவட்ட கட்சி சிக்கிடுச்சு இவர் அமைச்சராக்கி வச்சிருக்காங்கன்னு தான் அவருடைய வெளியேற்றமும் நடவடிக்கைகளும். அதுக்கு பிறகு இவர் சும்மா இல்லாம விஜயபாஸ்கர் செஞ்சதெல்லாம் அவர் மேல பெட்டிஷன் போடுறது, அவர் மேல வழக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி சிபிஐக்கு சொல்றது, இன்கம் டேக்ஸ் சொல்றது, இடிக்கு பெட்டிஷன் போடுறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் எம்ஆர் விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி மேல செஞ்சாரு. அதனுடைய விளைவு என்னன்னா அவருக்கு நேரம் வர சொல்ல இவரை திருப்பி அடிச்சார். செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போனது காரணத்துல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இவர் ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சராக இருந்த நேரத்தில் செந்தில் பாலாஜியை பழி வாங்கினாரு. அந்த தேவையில்லாம அவர் மேல இவர் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்துகிட்டாரு. அதனுடைய விளைவு செந்தில் பாலாஜி அவர் திமுக ஆட்சியில் அமைச்சரானவன இவர் மேல அதை ஏவனாரு. இதுதான் நடந்தது. இன்னைக்கு சொல்றாருல்ல, எவன் வீட்டு நிலத்தையோ நீ 100 கோடி நிலத்தை நீ பத்திரப்பதிவு ஏமாத்தி பண்ணிக்கிட்டு என் மேல வழக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணா வழக்கு வராதா? இன்னைக்கு அவர் மேல இருக்கிற வழக்கெல்லாம் இவர் செந்தில் பாலாஜி மேல போட்டாரு, அவர் இவர் மேல போட்டார். 2 பேரும் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட விரோதம் தான். அதை உருவாக்குனது எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே. செந்தில் பாலாஜி உச்சத்தில் இருந்த போது மாவட்ட செயலாளர் அவர் சோதனையான நேரத்துல அதிமுக தூக்கி நிறுத்தினது செந்தில் பாலாஜி. ஆனா அந்த செந்தில் பாலாஜியை வீழ்த்திட்டு இவர் சூழ்ச்சி பண்ணி அந்த இடத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணி அதுல இவர் எதிர்த்தாரு, அவர் இவரை எதிர்த்தாரு. 2 பேரும் தான் சண்டை போட்டாங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு என்னன்னா இவர் அமைச்சரா இருக்க சொல்லக்கூட எனக்கு கரூர்ல பிரச்சனை, நான் தொகுதி பிரச்சனையை பார்க்கணும், தொகுதி அலைஞ்சு கடைசியில வெற்றி பெற முடிஞ்சுதா? 2021 அவருக்கு தானே சீட்டு கொடுத்தாங்க. கரூர்ல வெற்றி பெறல. 5 வருஷம் அமைச்சரா இருந்து இவர் செஞ்ச லட்சணம் அங்க செந்தில் பாலாஜி ஜெயிச்சாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து இவர் கட்சி நடத்துறது சொல்லிட்டு ஒரு அதிமுக தலைமை அறிவித்த எந்த கூட்டத்தையும் நடத்துறது கிடையாது. கேட்டா அனுமதி தர மாட்டாங்க. கரூர் பத்தி உங்களுக்கு தெரியல, கரூர்ல இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை பார்த்து நடுங்கிட்டு இருந்தார். இன்னைக்கு என் மேல 43 வழக்கு, என் குடும்பத்து மேல 100கணக்கான வழக்குன்னா நீ குடும்பத்தை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தினுடைய நன்மைக்காக இந்த கட்சியை பத்தி கவலைப்படாம உன்னை பத்தி கவலைப்பட்ட. இன்னைக்கு 120 கோடி 150 கோடி கடன் வந்துருச்சுன்னா அந்த கடன் வாங்குற அளவுக்கு உன்னை வளர்த்து விட்டது யார்? இந்த கட்சி தானே. இந்த கட்சியை வச்சுதானே நீ இந்த அளவுக்கு உனக்கு கடன் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுத்துருவாங்களா? நான் செலவு பண்ணி கட்சி வளர்த்தன. நீ என்ன செலவு பண்ண? நீ ஆட்சிக்கு அதிமுக உச்சத்தில் இருக்கின்ற போது நீ மாவட்ட செயலாளர் ஆன. அதுக்கு பிறகு 5 வருஷம் நீ அமைச்சரா இருந்த. இந்த கடந்த 5 வருஷம் தான் நீ ஒரு எதிர்கட்சியா இருந்து கட்சி நடத்தின. நீ கட்சியே நடத்தல. அந்த மாவட்டத்துல அதிமுக கோட்டையா இருந்தது. குளித்தலையில இருந்து கிருஷ்ணராயபுரத்துல இருந்து எல்லாமே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஆனா அந்த தொகுதியை நாசம் பண்ணி அந்த மாவட்டம் முழுக்க ஒரு இடத்துல வெற்றி பெற முடியாம இந்த தேர்தல்ல மட்டும், அதுவும் செந்தில் பாலாஜி அங்க நிக்கலன்னதுனால ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல விஜயபாஸ்கர் ஜெயிச்சு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு. என்னவோ அந்த மாவட்டத்துல அப்படியே கட்சியை தூக்கி நிறுத்தினு சொன்னா, அந்த மாவட்டத்துல கரூர்ல இருக்கிற 4 தொகுதி அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. ஆனால் இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அந்த இடத்துல போட்டியிட்டதுக்கு பிறகு இதுதான் இந்த தேர்தலில் தான் ஒரே ஒரு இடத்துல கரூர்ல அது கூட விஜயபாஸ்கர்
வெற்றி பெற்றதுதான் இவருடைய சாதனை வரலாறு. இந்த லட்சணத்துல இவர் யாரையோ கொண்டு மாவட்ட செயலாளர் போட்டா, யார போட்டாங்க? இன்றைக்கு மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் கரூர் நகர செயலாளர் இருந்தவர். ஒரு உண்மை தெரியுமா? விஜயபாஸ்கர் தாந்தோன்றி ஒன்றிய செயலாளராக இருக்கிறதுக்கு முன்னையே நகர செயலாளராக இருந்தவர் மரியாதைக்குரிய கமலக்கண்ணன். இவரை விட தீவிரமான கட்சிக்காரர், இவரை விட உண்மையான கட்சிக்காரர், இவரை விட கட்சியில சீனியர், இவரை விட பொறுப்புலையும் சீனியர். இந்த சுயநலவாதி, தன்னை பத்தி எதையுமே சிந்திக்காத இந்த எதுக்கெடு யாருமையாவது பெட்டிஷன் போடுறது, யார்கிட்டயாவது ஏதோ ஒண்ணு வழக்கு, இந்த மாதிரி அடுத்தவனை நீ கெடுக்கணும்னா உன்னை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். இதுதானே விஜயபாஸ்கருடைய வேலை. இத செஞ்சதுனால இன்னைக்கு வழக்குகளை சந்தித்து ஒரு கூட்டம் அறிவிச்சா அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கி நடத்துற அளவுக்கு ஒரு தைரியம் இல்லாம செந்தில் பாலாஜியை பார்த்து நடுங்கிட்டு இருந்த ஒரு ஆள் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதிமுக அறிவிச்ச கூட்டம் நடக்கல. கடந்த என்னால் உறுதியா சொல்ல முடியும், என்னையே புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாள் கூட்டம் அறிவிச்சாங்க, அதையே நடத்தல. அதுக்கு அவர் சொன்ன காரணம் விசித்திரமான காரணம். பர்மிஷன் தரல, அந்த இடத்துல தரல, இந்த இடத்துல தரல, இதோ அடுத்த வாரம் நடத்தலாம், இந்த வாரம் நடத்தலாம். அம்மா பிறந்த நாளையே நடத்தாத ஒரு மாவட்ட செயலாளர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில இருந்து என்ன அறிவிச்சாங்க. இவர் கூட்டமே நடத்தல. என்ன மட்டும் இல்ல, இவர் தலைமையை அறிவிச்ச எந்த கூட்டத்திலையும் நடத்ததே இல்லை. ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு இவரா பார்த்து 1.5 மணி நேரம் இவரா பேசுவாருன்னா அரசியல் பேசுவாரானா இல்ல, இவருடைய பிரதாபத்தை பேசுவாரு, செந்தில் பாலாஜியை தாக்கி பேசுவாரு. கட்சியே நடத்தல. அங்க கட்சி சீரழிஞ்சதுக்கு காரணமே எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்படிப்பட்ட துரோகத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு தகுதியானவர், கட்சி உணர்வோடு இருக்கின்ற கமலக்கண்ணன் அங்க மாவட்ட செயலாளர் போட்டா உனக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க, நீ போய் சட்டமன்ற உறுப்பினரா இருக்க, நீ போய் கட்சி வேலை செய்ய வேண்டியதானே. மாவட்ட செயலாளர் கொடுத்தாதான் எனக்கு மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கட்சிக்காரன் என்ன மதிக்க மாட்டான்னா உன்னுடைய லட்சணம் அது. அதிமுகவில் இருக்கிற 2 லட்சம் தொண்டரும் மாவட்ட செயலாளர் இருந்தா தான் வேலை செய்ய முடியும்னா எந்த வேலை நடக்கும்? யாரோ ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே அதான் நடந்தது. ஏற்கனவே இருந்த செந்தில் பாலாஜி எடுத்துட்டு தானே உன்னை போட்டாங்க. அப்ப கூட மாவட்ட அவைத்தலைவராக இருந்த பாப்பா சுந்தரத்தை போனாங்க. ஆனா செந்தில் பாலாஜிக்கு ஒரு எதிர்ப்பாளராக இருந்த ஒரு சில மூத்த அமைச்சர்களாக இருந்த ஒரு சிலர் அன்னைக்கு உன்னை உருவாக்குனாங்க. இதை தவிர உனக்கு என்ன தகுதி? நான் நேரடியா சொல்றேன், அன்னைக்கு தங்கமணி அவர்களும் தம்பிதுரை அவர்களும் இல்லைன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் இருக்க முடியுமா? மந்திரி ஆயிருக்க முடியுமா? எடப்பாடியார் இல்லைன்னா மந்திரி பதவியில தொடர்ந்து இருக்க முடியுமா? அன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக்கி உன்னை நீக்கி இருந்தாங்கன்னா அதிமுக எந்த பின்னடைவு சந்திச்சிருக்காது. கொங்கு மண்டலத்துல கரூர் மாவட்டம் அதிமுக கோட்டையா செந்தில் பாலாஜி வச்சிருந்திருப்பாரு. ஆனா அந்த கோட்டையை இன்னைக்கு சுத்தமா அந்த மாவட்டத்திலேயே கட்சியை தொடச்செறிஞ்சவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். இவர் கிழிச்சேன்னு சொன்னா இப்படிப்பட்ட இந்த துரோகிகள் இந்த கட்சியை கெடுத்து பண்ணையார் அரசியல் நடத்திட்டு இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த கட்சியை விட்டு ஒழிஞ்சு போனது அங்க இருக்கிற தொண்டர்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. அதை நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க. இதுதான் இன்னைக்கு நிலவு, இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும். ஆனா இந்த வேலுமணி என்ன சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாம் பதவி இல்லை. எதுக்கு பதவி? ஒரு உண்மையா உழைக்கிறவனுக்கு, கட்சி உணர்வோடு இருக்கிறவனுக்கு பதவி இருந்தாதான் மரியாதை வரும்னா அப்போ உங்க லட்சணம் அது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு வேலுமணி சொல்றாரு
நான் மாவட்ட செயலாளர் இல்லாம எப்படி நீ மாவட்ட துணை பொதுச் செயலாளர் ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்காரு. அது பத்தாதான், இவர் மாவட்ட செயலாளர் இருந்தாதான் அங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு அவங்கள இவருக்கு சேவகம் செய்ய வச்சிருப்பாரா? இவர் மேல இருக்கிற வழக்குகள்லாம் தப்பிக்கிறதுன்னா அங்க வீட்டை சோதனை பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு கும்பல் சேர்க்கறதுக்கு ஆள் வேணும். அப்ப மாவட்ட செயலாளர் இருந்தா எல்லாரையும் வர வச்சிருவாரு. ஒன்றிய செயலாளர் அவங்க எல்லாம் சொன்ன உடனே அவங்க ஆளை கூப்பிட்டு இவர் என்னவோ பெரிய ஹரிச்சந்திரன், கொள்ளையே அடிக்காதவர், அரசு பணத்தை திருடாதவர், உலகத்திலேயே ரூம் போட்டு வசூல் பண்ண ஒரே மந்திரி வேலுமணி தானே. இதெல்லாம் பார்க்கலையா? இன்னைக்கு எதுல நீ உள்ளாட்சி தேர்தலை நடத்திருந்தா அதிமுக பலமா இருந்திருக்கும். தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பேர் அதிமுகவில் பதவி பெற்றிருப்பாங்க. நிர்வாகிகள் எல்லாம் பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. எத்தனையோ நகரமன்ற தலைவர்களும் பேரூராட்சி மன்ற தலைவர்களும் மேயர்களும் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்களும் மாவட்ட ஊராட்சி தலைவர்களும் வந்திருப்பாங்க. ஆனா வேலுமணி இவர் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ் வாங்கினதுக்காக எல்லாத்தையும் இவர் போடணுன்றதுக்காக உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம 5 வருஷத்தை நீ பாழ்படுத்தினுடைய விளைவு தானே 2021 நம்ம ஒரு 3-4% இடைவெளியில தோல்வி சந்திச்சோம். அன்னைக்கு கட்சிக்காரன் ஒரு பொறுப்புக்கு வந்திருந்தான்னா கட்சி பலமா இருந்திருக்கும். இதே கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜு, அவர் 5 வருஷம் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடியார் தலைமையில கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த போது தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு தேர்தலை நடத்தி எவ்வளவு பேருக்கு பதவி, கட்சி நிர்வாகிகள் பதவிக்கு வந்தாங்க. அவர் மந்திரியா? நீ உள்ளாட்சி தேர்தலே நடத்தாம வசூல் பண்ணி நீ வச்சுக்கிட்ட அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்ப கட்சியை மிரட்டுற. அன்னைக்கு இந்த கொள்ளடிச்ச உள்ளாட்சி துறையில கொள்ளடிச்ச பணத்தை நீ அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் நீயே நம்மால் பண்டிகை விட்டாரு. அதனுடைய விளைவு நீ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக சவால் விடுறியா? அதிமுக பணத்தை பார்த்து உருவான கட்சி இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கும் போது சாதாரண தொண்டர்கள், டீ குடிக்க வழி இல்லாத தொண்டனால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில உன்னை போல பெருச்சாளிகள் நீ எங்க இருந்து வந்த? நீ எப்ப வந்த இந்த கட்சிக்கு? உங்க அப்பா உறுப்பினர் இருந்திருக்கலாம். நீ என்ன நிலைமை? அன்னைக்கு ரோகிணி கிருஷ்ணகுமார் கிட்ட நீ எடுப்பா இருந்தியா? அப்ப தெரியலையா? பேராட்சி மன்ற தலைவர் ஆவதற்கு என்ன காரணம்? வேலுமணி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கணும். இன்னைக்கு பல்லாயிரம் கோடி பல நாடுகள்ல நீ வச்சிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ரோகிணி கிருஷ்ணகுமாருக்கு எடுப்பா இருந்திய, அன்னைக்கு சேமா வேலுச்சாமி அமைச்சரா இருந்தவர், மேயரா இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவரு இன்னைக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு போட்டா இன்னைக்கு அவர் இவ்வளவு நாள் பதவி இல்லைனாலும் இந்த கட்சிக்காக உழைச்சாரு. உன்னை மாவட்ட செயலாளர் போட்டு தலைமை செயலாளராக போட்ட பிறகு கூட அவர் கொடுத்த பதவியை வாங்கி வச்சுட்டு கட்சி வரை ஒழுங்கா செஞ்சாரு. அதனால இன்னைக்கு ஒரு தகுதியானவரை, உன்னை விட திறமையானவரை, உன்னை விட முன்கூட்டியே இந்த கட்சிக்கு உடைச்ச முன்னாள் மேயர் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் போட்ட உடனே உன்னால தாங்க முடியல, அறிவுப்படுத்துற அலைகிறன்னா நீதான் கட்சியா? நான் ஜாம்பவான்கள் இந்த கட்சியை வளர்த்தாங்கன்னா கரூர்ல எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் ஒருத்தர் ஜெயிச்சா போதும் மத்தவங்க எல்லாம் தோக்க வச்சாரோ, புதுக்கோட்டையில எப்படி விஜயபாஸ்கர் தான் மட்டும் ஜெயிச்சா போதும் மத்தவங்க எல்லாம் தோக்க வச்சாரோ, அது போல கொங்கு மண்டலத்துல அதிமுக கோட்டை, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி அங்க செல்வாக்கோட இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல 10 இடத்துல நீ ஆளை நிறுத்தி தோக்க வச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்க இல்லாம நான் மட்டும் ஜெயிச்சுட்ட, என்கிட்ட
மந்திரி பதவி கொடுத்துருங்க, இந்த கட்சியை கொடுத்துருங்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உன்ன மாதிரி சுயநலவாதிகளுக்குலாம் ஆசை காட்டி அவங்கள ஏமாத்தி அவங்கள அங்க கொண்டு போறேன் இங்க கொண்டு போறேன்ட்டு பணத்தை கொடுத்து பேரம் பேசி ஆதவ அர்ஜுனா கூட செங்கோட்டையும் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை மட்டும் இல்ல தொட முடியல. ஆனா நிர்வாகிகளை உன்ன போல பதவி ஆசைகள்ல இருந்தவங்களெல்லாம் சேர்த்து 30 மாவட்ட செயலாளர் இந்த கட்சிக்கு எதிராக நீ திரட்டி அவங்கள இன்னைக்கு திருந்தி மறுபடியும் வந்திருக்கவங்கள இன்னைக்கு பொறுப்பு கொடுத்து கட்சியில வச்சு ஒரு அவங்களுக்குரிய கௌரவத்தோடு ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. எடப்பாடியார் மிக பெருந்தன்மையா அவங்க செஞ்ச தவறை மன்னிச்சு ஒரு கட்சிக்கு செஞ்ச துரோகத்தை அவங்க புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பதவி கொடுத்தா இவர் இதெல்லாம் முடியாது எனக்கு அதை கூடுன்னா அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை நம்பி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க நிலைமை என்ன? இன்னைக்கு பனையூர் பண்ணையில அந்த பண்ணை கட்சி அலுவலகத்துல வேலி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. கும்பல்ல நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு முன்னால போன அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன்ல இருந்து, கடம்பூர் ராஜில இருந்து, MC சம்பத்துல இருந்து எல்லாரும் உன் பேச்சை கேட்டு பதவி இழந்து மாவட்ட செயலாளர் பதவி இழந்து இன்னைக்கு சரி அங்க போனான். என்ன இதுவரைக்கும் ஆதவ அர்ஜுனாவும் புசி ஆனந்தம் பார்த்து கட்சியில சேர்ந்தாங்களே தவிர ஜோசப் விஜய் பார்க்கறதுக்கு விண்ணப்பம் போட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. இன்னும் அவங்களை கூப்பிட்டு பார்க்க கூட இல்லை. இதுதான் உங்களுக்கு அங்க கிடைக்க மரியாதை. இன்னைக்கு கூட விஜயபாஸ்கர் பாவம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜய் முன்னாலதான் சேருவேன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு இருந்துட்டு இருக்காருன்னு தானே சொல்றாங்க. உங்களை வரவேற்கிறதுக்காவது ஜோசப் விஜய்க்கு மனசு இருக்கா? அதிமுகவுல எவ்வளவு பெரிய இடத்துல புரட்சி தலைவி அம்மா உங்களெல்லாம் உருவாக்குனாங்க. ஒரு சாதாரண கீழ்நிலையில கடைநிலையில இருந்த வேலுமணிய, விஜயபாஸ்கர, MR விஜயபாஸ்கர, CV சண்முகத்தை எவ்வளவு பெரிய உச்சத்துல கொண்டு போய் விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உழைப்பும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரும். அதை மறந்துட்டு இன்னைக்கு எங்களுக்கு மரியாதை தரலன்னு சொன்னீங்கன்னா உங்களை குப்பையா மதிக்கிற தாவேக்காவுல உங்களை பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க நினைக்கிற ஜோசப் விஜய் கிட்ட போய் நீங்க மரியாதையை கேட்க போறீங்களா? சிந்திச்சு பாருங்க. அதுதான் நான் முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன். அரசனை நம்பி புருஷனை இழந்தீங்க, மறுபடியும் மன்னிச்சு புருஷன் இருந்துகிட்டு போங்கன்னு கட்சியில விட்டா நீங்க இன்னும் அரசனோட கள்ள உறவு வச்சுக்கிட்டு அரசனோட போய் அமைச்சராயிடலாம் நினைச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்க நடுத்தருவுல நிப்பீங்கன்றத காலம் சொல்லும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அதிமுக இருக்கும் சொன்னாங்க, ஆளும் சொன்னாங்க புரட்சி தலைவி அம்மா. அந்த தாயினுடைய வாக்கை புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு நிலைநிறுத்துகின்ற வகையில் இந்த கட்சியை தூக்கி நிறுத்துவார். இன்னைக்கு இருக்கிற 2 லட்சம் தொண்டர்கள் உங்களை மாதிரி துரோகிகளோ சந்தர்ப்பவாதிகளோ பதவிக்காக அழைகின்ற படுவாவிகளோ இல்லை. இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற அந்த தொண்டர்கள் இருக்கும் வரை எத்தனை வேலுமணி, எத்தனை விஜயபாஸ்கர், எத்தனை CV சண்முகம் போனாலும் அதை விட நல்லவர்களை வல்லவர்கள் 1000 பேரை நாங்க உருவாக்க முடியும். இது தலைவர்களால் உருவான கட்சி இல்ல, தொண்டர்களால் தலைவர்களை உருவாக்குகிற கட்சி. இந்த தருதலைத்தனமாக தன்னைத்தானே மிகப்பெரிய தலைவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேலுமணிகள், CV சண்முகம் போன்றவர்கள், விஜயபாஸ்கர் போன்றவர்கள் ஒழிந்தது நிம்மதி நிம்மதி என்று தொண்டர்கள் நினைக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் எந்த உருவத்தில் வந்தாலும் மறுபடியும் அவங்கள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏற்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு தொண்டர்களுடைய பிரார்த்தனையாக வேண்டுகோளாக வைத்து நன்றி செலுத்தி விடைபெறுகின்றேன். மீண்டும் வணக்கம் உறவுகளே.
நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.